ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 எக்ஸாம் நடந்து நம்மளுக்கான கவுன்சிலிங் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு 6வது நாள் விஏஓ அண்ட் ஜேஏ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸில் டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்குது, இன்னும் எவ்வளோ வேகன்சிஸ் பேலன்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்திருக்குது, ஓகேங்களா அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். உங்கள் மார்க்கு என்ன, எது, யார் எப்படி எந்த டேட் போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டிஸ்கஷன் பண்ணுற மாதிரியே குரூப்பில் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதனால் லிங்க் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உள்ளார வந்துக்குவாங்க. இது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் 4க்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல்டு ஆப்ஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஏஓ. ஓகேங்களா. ஸோ விஏஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 326 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ 326. ஓகே. ஸோ ஜேஏவை பொறுத்தவரையிலும் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஜேஏவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 1862 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது. ஓகேவா. டோட்டலாக 6 நாளில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 சீட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ லேப் அசிஸ்டன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க எடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் எடுத்துக்கிறாங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் என்ன பண்ணியிருக்கிறாங்க எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதுவும் அப்படியே தான் இருக்குது. இதுவும் அப்படியே தான் இருக்குது. இது பாருங்கள் இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பாருங்கள் 30 சீட்டில் 22 சீட் என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி ஃபில் ஆன வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 326 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா 1862 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு. அதேமாதிரி சில சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15, 16, 19, இஓ ஒரு 22. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது. ஸோ டோட்டலி நம்ம ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2229 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6வது நாள் அப்படிங்கிறதுனால ஒரு 2400 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2229 ஓகேங்களா சீட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 171. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்ஷன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 171 பேர் ஆப்ஷன் ஆகிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கின்னு நம்ம கவுண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58 ஆப்ஷன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வந்திருக்குது. ஓகேங்களா. 58 ஆப்ஷன் டேஸ் வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்காக நிற்கிறவங்க மட்டும் கிடையாது. ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டுக்காக நாட் வில்லிங் கொடுத்துருக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 2A அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இருப்பாங்க. பட் அந்த சமயத்தில் அவங்க ஃப்ரீயாக இருந்ததுனால எக்ஸாம் வந்து எழுதினாங்க. ஸோ அவங்களும் அதிகமாக இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாட் ஒன்லி டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த ஆப்ஷன் டைப்பிஸ்ட் மட்டும் கிடையாது, குரூப் 2 2A எக்ஸாம் எழுதினவங்க இதில் நிறையா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஆப்ஷனும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருது. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம மெமோ வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய ஆப்ஷன் டேஸ் நிலவரம். ஓகேங்களா. சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நாளைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சீட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஓவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜென்ரல் கோட்டாவிலையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ஃபில் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியும் விஓலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஒன்லி ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். பிசிலையும் பாருங்கள் ஒன்று கூட கிடையாது. உமன் பிஎஸ்டிலையும் பாருங்கள் ஒன்று கூட கிடையாது. ஓகேங்களா. ஆஸ் வெல் அஸ் எம்பிசிலையும் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஒன்றும் கிடையாது. ஸோ நேற்றே நம்ம இதெல்லாமே பார்த்தாச்சு, இன்றைக்கி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் பார்த்துக்கோங்க உமன் பிஎஸ்டிஎம் பிசி எல்லாமே இதாகிடுச்சு. ஸோ பிசிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா. பிசிஎம்மில் பாருங்கள் ஒரே சீட்டு தாங்க ஃபில்லாக இருக்குது. எல்லாமே அப்படியே அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது, எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் ஃபில் ஆயிடுச்சு. இது ஒன்று இருக்குது. எஸ்சிஏ உமன் 3,
இந்த 3 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஃபில் ஆயிடுச்சு. உமன் பிஎஸ்டிஎம் ஆல்சோ ஃபில் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இப்போ இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஸ்டியில் அப்படியே அவைலபிள் தான். ஓகேங்களா, எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ நம்ம பார்க்கும்போது எப்படி போயிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜேஏ ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 146 அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 40 அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் உமன் பிஎஸ்டிஎம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா உமனில் வந்து 54 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேண்டிடேட் பொறுத்தவரைக்கும் பிசி ஜென்ரல் வந்து 162 இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைக்கும் 39 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி உமனை பொறுத்தவரைக்கும் 78 சீட்டு அவைலபிளாக இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைக்கும் 16 சீட் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 123 சீட் இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 29 சீட் அவைலபிளாக இருக்குது. எம்பிசி உமனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 48 சீட் அவைலபிளாக இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 12 சீட் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு போகிற எம்பிசி பிசி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் இருக்குன்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பிசிஎம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 16 சீட்டு, ஒரே ஒரு சீட்டு தான் ஃபில்லாக இருக்குது. பிஎஸ்டிஎம் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி உமனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் உமன் அண்ட் உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 30 சீட் அப்படி இருக்குது. 5 சீட் அப்படி இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற டைம் இருக்குது. ஸோ போக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட் தான் ஃபில்லாக இருக்குது. 42 அப்படி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்து பார்த்தீங்கன்னா 4 சீட் தான் ஃபில்லாக இருக்குது. 16 சீட் அப்படி இருக்குது. உமனை பொறுத்தவரைக்கும் 14 அப்படி இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைக்கும் 15 தான் ஃபில்லாக இருக்குது. மீதி 14 அப்படியே இருக்குது. ஸோ சீட்ஸ் எல்லாமே அப்படியே அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 381 சீட்டு அவைலபிளாக இருக்குது. 78 தான் ஃபில்லாக இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 36 சீட்டு ஃபில்டு, 32 தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஸ்சி உமனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 39 சீட்டு ஃபில்லாக இருக்குது. இன்னும் 78 சீட்டு அப்படியே இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 7 சீட்டு ஃபில்லாக இருக்குது. இன்னும் 19 சீட்டு அவைலபிளாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஸ்டி ஜென்ரலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டு தான் ஃபில்லாக இருக்குது. 166 சீட்டு அப்படியே இருக்குதுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 5 அப்படி இருக்குது. எஸ்டி உமனை பொறுத்தவரை 1 அப்படி இருக்குது. எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 3 அப்படி இருக்குது. ஸோ சீட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மற்ற இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. இஓ, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவைலபிலிட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மெயின் எல்லாமே சொல்லிடுச்சு. விஓ முடிஞ்சிருச்சு. ஜூனியர் ஸ்டூடெண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுலேயும் ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் முடிய போகுது. ஓகேங்களா. அதனால் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு போகக்கூடியவங்க என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் பார்த்துக்கோங்க. நாளைக்கு மீண்டும் அடுத்த நாள் அப்டேட்டில் நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.